ஹலோ நண்பா, என் பேர் பார்த்தீங்கன்னா புகழேந்தி ஹரிஹரன். இதே என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் காமன் மேன். இந்த ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் செகண்ட் வீடியோ தான். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணி ஏர்னிங் ஃப்ரம் ஆன்லைன் அப்படிங்கிற டாபிக் தான் எடுத்திருக்கேன். அச்சோ மறந்துட்டேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டே டு டே போடுற வீடியோ உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மறக்காம பார்க்கலாம். இன்னைக்கு நான் எடுத்த டாபிக் மணி ஏர்னிங் ஃப்ரம் ஆன்லைனுங்கிற டாபிக் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உடனே நினைக்கலாம், என்னடா யூடியூப்லேயே நிறைய வீடியோ இருக்குது, என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா வித்தவுட் மணி, வித்தவுட் ஜியோ இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி வித்தவுட்டிங் ரிஃபரன்ஸ் அண்ட் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் கிடையாது. இது ஒரு 10 வகையாக சொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோன்னே நான் ஃபஸ்ட்டு இதாக சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, உடனே கேட்கலாம், ஏன்டா நீ 10 சொல்ல போகிற, இதை ஒன்றாச்சும் எங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கலாம். பாய்ஸாக இருந்தால் வச்சுங்க, பசங்க நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைகளை கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது ஒரு காவாசி போட்டிங்கன்னா இது நான் சொல்கிற 10 நீங்கள் எது வேணால் செய்யலாம். உடனே பிள்ளைகளை கோவப்பட்டுறாதீங்க. ஒரு பையனை எவ்வளோ ஈஸியாகவோ கஷ்டமாகவோ கழட்டி விடுறீங்க. அது ஒரு 10% போட்டிங்கன்னா கூட இந்த வேலை செய்யலாம், கோச்சிக்காதீங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் மணி சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா, அது நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப். நீங்கள் யூடியூப்பில் கேட்கலாம், நிறையா பேர் இருக்காங்களே, எப்படி நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நம்மளோட திறமை தாங்க, ஸ்கில்ஸு, அதாவது ஹார்ட் ஒர்க்கு தாங்க. ஒரு ஒன்றுமே இல்லைங்க, 1K சப்ஸ்கிரைபர் 4000 ஹவர்ஸ் இருந்தால் போதுங்க, உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வளர்ந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ். நம்ம ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு 1.5 இயர்ஸ் 1 இயர்ஸ்க்குள்ள நம்மளால நல்லாவே க்ரோத் பண்ண முடியுங்க, கண்டென்ட் ஸ்கில்ஸ் இருந்தால். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பிளாக் ஷீப், அப்புறம் பார்த்தீங்கன்னா நரிக்கூட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் இருக்குங்க, கசகசன் இருக்கு. இப்போ வீடியோ முன்னாடி பேசினா டக்குன்னு நம்பரில் மதன் கௌரி சார், அவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்கள ஒரு சும்மா கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 1 மில்லியன் to 1.5 மில்லியன் வந்து சம்பாதிக்கிறாங்க. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மில்லியனா 10 லட்சம் இன்ட்டு நம்ம ரேட்டுக்கு அது எப்பவுமே அதிகமாகிட்டு தாங்க போகுது. இன்னைக்கு 75 இருக்கும், நீங்கள் ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை 77.5 இருக்கும். அப்படியே மாறிட்டே இருக்குங்க. அதனால அதுலேயே ஏர்ன் பண்ண முடியும், நல்ல ஸ்கில்ஸும் கண்டென்ட்டும் அதில் இருந்தால். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல கேம் விளாடணுங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், எங்கள் வீட்டில் திட்டுறாங்களே, அப்படிலாம் கேம் அதையே ஃபுல் டைமாக பண்ணுங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், எப்படி அதில் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய கேட்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பப்ஜி ஆன் லைவ் அப்படின்னு போட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே விளையாண்டுட்டு இருப்பாரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பே பண்ணிட்டு தேங்க்யூ மிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா வரும், 30 ரூபா வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 1K மட்டும் கூட நான் நிறைய பார்த்துருக்கேன், 10K மட்டும் கூட வியூஸ் வச்சு அவங்க விளையாண்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு லீக்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. அதில் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும்னா கிடையாதுங்க. ப்ரொஃபஷனல் கேமுக்கு பார்த்தீங்கன்னா தனி ஒரு இது யூடியூப் மாதிரியே இருக்குது, ட்விட்ச். அதில் பார்த்தீங்கன்னா பல நாடு சேர்ந்து ஒவ்வொரு கேம், பப்ஜி மட்டும் இல்லை நிறைய கேம்ஸ் விளையாடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கேம்ஸை கொடுத்து இது பண்ணி விளையாண்டு காட்டுங்க, இது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், இது கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குங்க. அப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா, இல்லை எனக்கு இதெல்லாம் இல்லை, நான் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுக்க மட்டும் தெரியும், கேமரா ஃபோன் அப்படின்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போது 99design.com அப்போ ஃப்ரீலான்ஸ்லேயே ஃபோட்டோலாம் இருங்க. நீங்கள் தேவ் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவ் படத்தில் ரொம்ப அரிய கட்சி போய் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி போவார் கார்த்தி, அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவார். ஃபோட்டோ எடுத்து கேட்டிங்கன்னா விற்றுருவார். இதெல்லாம் நம்மளுக்கு படம் பார்த்துருங்க, பார்ப்பீங்களான்னு தெரியல. அந்த சீன் இருக்குங்க, அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ விற்பார். நீங்கள் யோசிச்சிருக்கலாம், படம் பார்த்தவங்க அந்த படத்திலாம் மறக்க வேண்டியது நீ ஏன்டா ஞாபகப்படுத்தலன்னு கேட்கலாம், விடுங்க. அந்த சீனுக்காக மட்டும் சொல்கிறேன், அது வந்து விற்பார். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் நிறைய வெப்சைட் இருக்குங்க, அவர் கேட்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்து விற்கலாம். இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததையும் கூட ஆன்லைனில் விற்க முடியும். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், நிறைய ஆப்ஸ் இருக்குங்க. அது அந்த ஆப்ஸ் மூலிமா நம்ம சம்பாதிக்க முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் அமேசானே என்னன்னு சொல்லிடுறேன். அமேசான் அந்த இ-காமர்ஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு பையர் இருப்பார், ஒரு செல்லர்னால பையருக்கு டைரெக்டாக விற்க முடியும், நடுவில் ஒரு கமிஷன் ஏஜென்ட், அப்படி அவங்க தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், நீங்கள்
இதாங்க இவர் தான் அமேசான் ஓனர் தான் வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் நவ்ய டே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால தாங்க கொரோனாவில் நம்ம வீட்டில் இருந்துட்டு சும்மா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறோம், வெளிநாட்டுக்காரன் சம்பாதிக்கலாம். அதில் எப்படி இது பண்ண முடியும்னு சொல்கிறேன். நம்ம வந்து அமேசானுக்கு விற்க முடியுங்க. அமேசானுக்கு பண்ணால் நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்கலாம். இப்போ நிறைய விற்கிறாங்க. செருப்பு விற்கிறாங்க, சீவக்கட்டை விற்கிறாங்க, பழைய சோறுலாங்க விற்கிறாங்க. நம்மளும் அதே மாதிரி ஐடியா வச்சு விற்கலாம். ஏங்க விநாயகர் சதுர்த்தி வரும்போது நீங்கள் அதை எடுத்து விற்கலாம். ஆன்லைனில் போட்டு ஒரு குறிப்பிட்ட நீங்கள் ஒரு பையர் கிட்ட வாங்கி நீங்கள் ஒரு கொஞ்சம் கமிஷன் வச்சு விற்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடையெல்லாம் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் வாங்கி விற்கலாம். அப்புறம் உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸே கூட இருக்கலாம், சில பிஸ்னஸ் நீங்களும் வாங்கி விற்கலாம். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ளிகேட்டட் மார்க்கெட்டிங். இது சில பேர்லாம் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஒரு இது ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு கீழே லிங்க் இருக்குங்க, அதில் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் வாங்குவோம், அதே ப்ரைஸாக தான் இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் போகுங்க. அது நம்மளும் கூட பண்ணலாம். அதுக்கு வந்து அப்ளிகேட்டட் மார்க்கெட்டிங். நம்ம உடனே யோசிப்போம், நம்மளே இந்த அப்ளிகேட்டிங் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த லிங்கை வாங்கிட்டு நம்மளே வாங்கினா இல்லைங்க, வேற பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அதுலேயும் மழை திருடுவாங்க. யூடியூப் பார்த்து அதுலேயும் பார்த்துலாங்க. அப்புறம் என்ன, இபுக்ஸ் நம்ம இருக்கிற புக்கே படிக்க மாட்டோம். நீ என்னடா இபுக்ஸ்ன்னு கேட்கலாம். பப்ளிஷிங் இபுக்ஸுங்க. நீங்கள் இபுக்ஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அவங்களுக்குலாம் விற்கலாம். அங்கெல்லாம் இது இருக்கா, நீங்கள் வாங்குவாங்களான்னு நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டும் புக்ஸை தாங்க விற்றாங்க. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்ஸை அவங்ககிட்டயே விற்கலாம். நீங்கள் கேட்கலாம், நான் அது எழுதியே விற்றுருவேன், அது பப்ளிஷிங் காஸ்ட்டில் அதிகங்க, இதில் வந்து கம்மி தான். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 10-20 பேஜும் கூட கதை அந்த மாதிரிலாம் எழுதி அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா ஓகே அடிச்சுன்னு விற்றுறாங்க, நல்ல ரேட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைனிங் லோகோஸ். நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன். நான் இதுக்காக வந்து ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஆரம்பிச்சோன்னே லோகோ வாங்கினேன். சாமி, ஒவ்வொரு லோகோ செமையாக இருக்கும். தொட்டோம்னா இது வெறும் $5, $6. நீங்கள் கேட்கலாம் $6 வாங்கலாம்லன்னு. 5 × 75 ரூபா போட்டிங்கன்னா அதிகமாக வருங்க, 350 ரூபா. நம்ம எதுக்கு லோகோக்கு போய் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிலாம் யோசிச்சேன். அப்புறம் எப்படியோ நானே ஒரு லோகோலாம் செஞ்சுட்டேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, பேசாம ஒரு லோகோ நம்மளும் செஞ்சு விற்கலாமா அப்படின்னு. நிறைய இருக்குங்க லோகோ விற்கிறதுக்கான வெப்சைட். 90 டிசைன் லோகோ அப்படிங்கிறது நிறைய இருக்கு. நீங்கள் விற்கணும்னு நினச்சி கூகுளில் சர்ச் பண்ணாவே விற்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கலாம். அது நீங்களும் பண்ணலாம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? டீச் ஆன்லைன். அதே மாதிரி ஆன்லைன் டியூட்டர். நம்மளுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்துவம் இருக்கும். அது வந்து மற்றவங்க கற்றுக்க ஆசைப்படலாம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வேதாந்தா, பைஜூஸ் அதுலாம் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களே ஒரு டீச்சராக இது பண்ணலாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்களும் கிளாஸ் இருக்கா, அதுக்கும் நல்ல சம்பளம் இருக்குங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ப்ரைவேட் டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குறேன் இதெல்லாம் சொன்னாங்களா, அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் அந்த பைஜூஸ் வேதாந்தாரில் எடுக்கிறாங்க கிளாஸ். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் பிளாக் கிரியேட் பண்ணி அதில் எழுதுறதுங்க. எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு சர்ச் பண்ணோடனே கீழே வரும், விக்கிபீடியா வரும்னு சொல்லலாம். விக்கிபீடியா கூட ஒரு பிளாக் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேரில் எழுதியிருப்பாங்க, அது பிளாக் ரைட்டர் தாங்க. அந்த பிளாக் ரைட்டரில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ். பிளாக் ரைட்டர் பண்ணாலும் உங்களுக்கு யார் பார்க்குறவங்களோ அந்த அளவுக்கு காசு வரும். அதே மாதிரி கூகுள் ஆட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சைடில் ஆடு காட்டுங்க. அந்த ஆடு மூலியமாக உங்களுக்கு காசு வரும். அது கொஞ்சம் கண்டென்ட்டோட எழுதுனீங்கன்னா ஃபேமஸும் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மேனேஜர், விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். இதில் நிறைய பேர் இந்த வீடியோக்கு பார்க்குற காரணமாக இருக்கிறது இளைய தளபதியாக தான் இருக்கலாம். இவன் என்ன இளைய தளபதி படம் போட்டு ஒன்றும் சொல்லாமல் இருக்கானே நீங்கள் கேட்கலாம். நான் இளைய தளபதிக்காக போடலைங்க, பக்கத்தால் ஒரு லேடி இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அசிஸ்டன்ட். மறியெல்லாம் வெளியே வராதிங்க, அந்த அசிஸ்டண்ட்டுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஏன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க தான் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட். இதே பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் இல்லாமல் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை சொல்லிடுவாங்க. இது ஆன்லைன் மூலியமா இந்த இதில் இந்த இமெயில் அனுப்பிடு அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், இது சோசியல் மீடியா மேனேஜர் இருக்குது. இது ரெண்டையும் நான் ஒரே இதில் சொல்கிறேன். 10th சோசியல் மீடியா மேனேஜர் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ட்விட்டர் போட்டுருவாங்க. ட்விட்டர் போட்டோன்னே நம்ம அரசியல்வாதிங்களா ட்விட்டர் பண்ண இது என்ன அட்மின் செய்து தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, நம்ம அரசியல்வாதிங்க சென்டர் எடுத்துங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னு தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு எல்லா இதுக்கும் புத்தாண்டு சொல்கிறாங்களோ, தீபாவளி சொல்கிறாங்க, எல்லாமே அவங்க கொண்டாடுற இவங்க லாங்குவேஜ்லேயே போடுவாங்க, ஸ்டேட் லாங்குவேஜில். நம்மளுக்கு
இவ்வளோ படிச்சிருக்காராட்டிருக்கு நம்ம ஆளுங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அட்மின்னு தனியாக வச்சிருப்பாங்க, அவங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யும். பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இது சம்பாதிக்கிறாங்க, கேம்லேயே ஆகட்டும், அப்புறம் நான் சொன்ன அமேசான்லேயே ஆகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகோவில், அப்புறம் நான் சொன்ன 10லையுமே உங்களால் சம்பாதிக்க முடியும். இதில் நம்மளோட அட்வான்டேஜ் என்னன்னா எல்லாமே அமெரிக்கன் டாலர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு $10 சம்பாதிச்சிங்கனாலும் இன்ட்டு 70 ரூபா போட்டுங்க, எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ ஆச்சு? 700 ரூபா ஆச்சுங்க ஒரு நாளைக்கு. இதில் எது நீங்கள் பண்ணாலும் வித் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சு ஒரு $10 சம்பாதிக்க முடியுங்க. 700 ரூபான்னு போட்டிங்கன்னா மாதம் 21,000 ரூபா நீங்கள் பார்ட் டைமாக பண்ணாவே இதில் சம்பாதிக்க முடியும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க, ப்ளீஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அதை பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி நண்பா.